ஒரு நாள் காலையில் ரம்யா கண் திறந்தாள். ஆனால் உலகம் முழுக்க மாறியிருந்தது. நதியில் தண்ணீர் இல்லை. மாம்பழ ஜூஸ் ஓடியது. வானத்தில் மேகங்கள் கூடியது. திடீரென்று மழை பெய்தது. ஆனால் அது தண்ணீர் இல்லை. ஆரஞ்சு ஜூஸ். மரங்களில் பழங்கள் இல்லை. ஜூஸ் பாட்டில்கள் தொங்கின. குழந்தைகள் கண்ணாடி கப்பில் வானத்திலிருந்து விழும் ஜூஸை பிடித்தார்கள். மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனெனில் தாகம் என்றே இல்லை. அந்த நேரத்தில் ரம்யா கடற்கரைக்கு சென்றாள். அங்கு ஒரு விசித்திரமான மரம் இருந்தது. அது சாதாரண மரம் இல்லை. அந்த மரத்தில் பழங்கள் இல்லை. ஜூஸ் பாட்டில்கள் தான் தொங்கின. ரம்யா ஒரு பாட்டிலை எடுத்தாள். அதை திறந்தாள். அது குளிர்ந்த மாம்பழ ஜூஸ். காற்று வீசும்போது மரத்திலிருந்து ஜூஸ் பாட்டில்கள் கீழே விழுந்தன. கடற்கரை முழுக்க ஜூஸ் மனம் பரவியது. மக்கள் ஓடி வந்து அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சில நாட்களில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. எங்கும் ஜூஸ் தான். தண்ணீர் இல்லை. அந்த கடற்கரை மரம் மெல்ல கருமையாக மாற ஆரம்பித்தது. அப்போது ரம்யா புரிந்து கொண்டாள். தண்ணீர்தான் வாழ்க்கை. அந்த நாள் முதல் அந்த உலகம் ஒரு உண்மை கற்றுக்கொண்டது. இயற்கை கொடுப்பதை அளவாக பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை விட பெரிய செல்வம் உலகத்தில் இல்லை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.